உங்களோட கிரியேட்டிவிட்டி, இந்த தாட் உங்களுக்கு எப்ப வந்துச்சு, எப்படி வந்துச்சு? வீட்டுல வந்து வாங்கி வச்சு அடடா இதை இன்னும் சமைக்கவே இல்லையே, அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து சமைச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவா? ஆமா ஆமா ஆமா. சேமியா, மீல் மேக்கர், கேரட், பச்சை மிளகாய், தக்காளி, பட்டை, கிராம்பு, இஞ்சி, வெல்லம், குழம்பு மிளகாய் தூள், கடுகு, எலுமிச்சை, நெய், பச்சை பட்டாணி, ஜீரகம், கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, உப்பு, எண்ணெய். ஓகே, இப்ப வந்து மீல் மேக்கரை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது சாதாரணமா இல்ல, வாங்கின மாதிரியே இல்ல. என்ன பண்ணிருக்கோம்? அது லைட்டா கொஞ்சம் நெய் போட்டு வறுத்துட்டு எடுத்துட்டு வந்துருக்கிறேன். இதையும் லைட்டா வந்து நம்ம வெறுமனையா வறுக்கணும். ஓகே, சேமியா இப்ப நம்ம அதான் பண்ண போறோம், ரெடி பண்ண போறோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி சூடு பண்ணிக்கணும். ஓகே, சுடு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். அப்ப அந்த கடாயில சுடு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடாய் நீங்க வேணுங்கிறதுனால இந்த பக்கம் வச்சுட்டு சுடு தண்ணிக்காக இதை ஆன் பண்ணிடுறோம். இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம அளந்து தான் போட போறோம் இதுல. ஒரு பாக்கெட்டுக்கு 2 கிளாஸ் 2 கப் தண்ணி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அளந்து போட்டிருக்கோம். அதாவது 2ல இருந்து ஒரு 2.5 கப் தண்ணி அளந்து ஊத்திருக்கோம். ஸோ இந்த தண்ணியை நம்ம வந்து நல்லா சூடுபடுத்த போறோம். ஆமா, நல்லா தண்ணி கொதிக்கணுமா? ஓகே, கொதி வரட்டும். அதுக்குள்ளார இல்ல இது வறுக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா வந்துடும். ஆஹா, இது வந்து ரோஸ்டட் இல்லாத சேமியா இல்லையா? இப்ப ரோஸ்டட் சேமியா நமக்கு தெரியும், இல்ல இருக்குது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எதுவுமே வறுத்துக்கிட்டா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ எப்படி நம்ம வந்து சைனீஸ், கொரியன் எல்லாம் பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் அவங்களோட அவங்க கல்ச்சர்ல அந்த நூடுல்ஸுங்கிறது மிக முக்கியமான ஒரு பார்ட். ஏன்னா எங்க போனீங்கன்னாலும் நூடுல்ஸ் இல்லாத இடத்த நம்ம பார்க்க முடியாது. அப்படி நமக்கு வந்து அவங்களுக்கு நூடுல்ஸ் இருக்கே அப்படின்னா நம்ம சவுத் இந்தியன் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் சேமியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். பாருங்க, சேமியா உப்புமாவே வந்து அழகா இருக்கும், சேமியா பாயசம் அழகா இருக்கும், இந்த சேமியாவோட டெக்ஸ்சரே வந்து ரொம்ப அழகு. கொஞ்சம் தண்ணி இதான் இதுல விட்டுறலாமா? இப்போ பட்டாணி இருக்கு, இது இங்க வச்சுட்டு லைட்டா அதுல நான் ஹாட் வாட்டரை போடுறேன். இது ஏன் நம்ம சுடுதண்ணி ஊத்துறோம்னா சீக்கிரமா வேலை முடியும். இப்ப என்ன சரி, இப்ப எண்ணெய் போட போறேன். அதுக்கப்புறம் கடுகு போடும், கொஞ்சம் சூடு. தண்ணி ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஓகே, ஸோ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு, அதை மூடி வச்சு அது கடலை பருப்பு போட்டேன், கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு அப்படியே கொடுத்துருங்க. கடலைப்பருப்பு எங்க இருக்கு? கொஞ்சம் இந்த பட்டை போடுறேன், பட்டையும் ஒரு ஏலக்காவும் போடுறேன். ஓகே, கொஞ்சம் கலர் வந்த பிறகு நல்லா நறுக்கிய இஞ்சி வச்சிருக்கோம், அதை போடப்படும். ஏன்னா நறுக்கிறதுன்னா நார்மலா நறுக்கிறது அந்த கேரட் மாதிரி, இது வந்து இஞ்சியா என்னன்னே தெரியாத அளவுக்கு நல்லா நொறுக்கி வச்சிருக்காங்க. நச்சு போட்டா ஒரு மாதிரியா இருக்கும், அதனால நைஸா கட் பண்ணி வச்சு. ஓகே, ஃபைன். இஞ்சியை போட்டாச்சு. இஞ்சியை போட்டதுக்கு அப்புறம் வெங்காயம் சொல்லுவோம்னு எதிர்பார்ப்பீங்க, பட் இதுல தக்காளி. நம்ம நிறைய தக்காளி போட தேவையில்ல, கொஞ்சம் வச்சா போதும். ஓகே, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய்.
கொஞ்சோண்டு உப்பு போடணும். கொஞ்சம் உப்புன்ட்டு மேம் வந்து ஹோல் ரெசிபிக்கான உப்பை போட்டாங்க. ஓகே, ஸோ இந்த உப்பு வந்து நம்ம இதுக்கப்புறம் சேமியா ஆட் பண்றோம், மீல் மேக்கர் ஆட் பண்றோம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே செட் ஆகும். ஸோ இப்போ சிம் பண்ணுமா மேம்? கொஞ்சம் ஓகே. கேரட்டும் பட்டாணியும் போடணும். ஓகே, ஸோ பட்டாணியை நம்ம தண்ணி எடுத்துட்டு போடணும் இல்லையா? ஆமா மேடம். நான் என்ன பண்றேன்னா பட்டாணியை இந்த ஸ்பூன்ல எடுத்து தண்ணியெல்லாம் விட்டுட்டு இதில் போட்டு தரேன், நீங்க அதில் போட்டுருங்க. ஓகே, போடு. ஓகே, ஃபுல்லா வேணுமா மேம்? போதும் மேடம். போதுமா? போட்டுருக்கேன். போட்டுலாமா? ஓகே, அடுத்து கேரட். ஆஹா, ஃபைன். இது ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால உப்பு தேவையில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தக்காளி நல்லா மசிஞ்சு ஒரு சில ரெசிபில தான் வந்து மீல் மேக்கரே இதுல போட்டிருக்கோம். ஆஹா, ஓகே. மீல் மேக்கரை மேம் என்ன பண்ணிருக்காங்க நான் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. நான் மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். லைட்டா நெய் ஊற்றி இந்த நெய்ல ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரை பண்ணது எப்படி இருக்குன்னா அதை நம்ம காமிக்கே ஆகணும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிறிஸ்ப் ஆகலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கு. மேல் ஸ்கின் மட்டும் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி கிறிஸ்ப் ஆகிற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மறுபடியும் மூடி வைக்கிறோமா மேம்? கொஞ்சம் மூடி வைக்கலாம் மேடம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம். ஓகே, மூடி வச்சிடலாம். அண்ட் தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது இது ஹீட் பட்டு அந்த மீல் மேக்கர் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ண போறோமா? ஓகே, சீடை தனியா எடுத்து இப்போ வந்து லைட்டா கலருக்காக கொஞ்சம் கேசரி பொடி. ஓகே, போட்டுக்கலாம் மேம். அண்ட் இந்த தண்ணி வந்து அந்த கேசரி பவுடர் மிக்ஸ் ஆகிறதுக்காக இல்ல மேம்? ஆமாங்க மேம். ஓகே. அண்ட் வெல்லம் பாத்தீங்க அப்படின்னா மேம் 3 பீஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த வெல்லம்லாம் வந்து எதுலயுமே அவ்வளவா அந்த காரக்குழம்பு அந்த மாதிரி வகைகள் தவிர கசப்பா இருந்தா சேர்க்க மாட்டோம். வெல்லம் எதுக்கு மேம் சேர்க்கிறோம்? அது கொஞ்சம் லாஸ்டா போட்டா கொஞ்சம் ஒரு இனிப்பு இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ அந்த இனிப்பு வந்து நம்ம இந்த இதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஆமாம். ஓகே, இப்போ தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிடலாமா? ஓகே, ஸோ அளந்து ஊற்ற போறோமா அப்படியே ஊற்ற போறோமா? அப்படியே ஊற்றலாம், இல்லை அளந்து ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். அளந்து ஊற்றினா நல்லதுதான். ஓகே, இப்போ அளந்து ஊற்றலாமா? கொடுங்க. இது 2.5 கப் ஊற்றணும் மேடம். கொடுங்க. ஓகே, நீங்க பிடிக்கிறீங்களா? கையில பட்டுப்பதானே இது அவ்வளவு சூடா இல்ல. ஊத்துங்க. ஏன்னா நம்ம அவ்வளவு சூடு பண்ணல, இப்ப கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால ஊத்தலாம் மேடம். ஆமா, 2.5 கப் வேணும்ல, இன்னும் 1/2 கப் மேம். பாருங்க 1/2 கப் வந்துச்சு. போதுமா? போதும். ஓகே, ஸோ இப்போ கலரை தொடர்ந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம். தண்ணியை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் சாலிடான 2 விஷயம் இருந்துச்சு. ஒன்று ஆட் பண்ணிட்டோம், இன்னொன்று சேமியா இருக்கு. ஸோ சேமியாவை போட்டு, சேமியா ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாதுல்ல மேம், போட்டு அப்படி கிளறிட்டோம்னாலே வந்து சேமியா பொறுத்த வரைக்கும் ஏன் மேம் அவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னா, சேமியா உப்புமா பண்ணுறது ரவை உப்புமாவும் கஷ்டம் தான். ஐ டோன்ட் சே உப்புமா இஸ் அ வெரி ஈஸியஸ்ட் ஒரு ரெசிபின்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ரொம்ப கஷ்டமான ஒரு ரெசிபி அது. தண்ணி கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா கூட சேமியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குழஞ்சி அந்த சேமியாவோட அந்த ஃபீலே இல்லாமல், அந்த சேமியாவா இல்லாமல் வேற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால தண்ணி ரொம்ப பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கரெக்டாக ஊற்றிருக்காங்க அளவு. மேம் இப்போ இந்த 2.5 கப் எடுத்திருக்கோம்ல, அப்போ சேமியாவுக்கு என்ன அளவு நம்ம சொல்லுவோம்? சேமியாவுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு 2 கப் ஊற்றணும் மேடம். இந்த காய்கறி எல்லாம் போட்டுருக்கிறதுனால அதுக்கு ஒரு 1/2 கப் கணக்கு. ஃபைன். ஸோ அதுதான் ரேஷியோ. இந்த லிட் எடுத்து இப்படி வைக்கிறேன், செக் பண்ணுங்க.
செக் பண்ணிட்டு சேமியா போடலாமா? போடலாம். சேமியா போட போறோம். ஓகே. ஆரம்பத்துல நம்ம எவ்வளவு சேமியா போட்டோம், அது நம்ம வறுத்து வச்சதுலயே வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நிறைய அப்படியே கம்மி ஆயிடுச்சு. இல்ல ரெண்டு ரெண்டு கைப்பிடி தான் வந்துச்சு. இப்ப மறுபடியும் நிறைய கடாய் கிட்ட வந்துரும். ஓ ஆமா, அது ஒரு மாதிரி குழஞ்சிடும்ல. ஓகே. சோ இப்ப சேமியா போட்டாச்சு. சேமியா போட்டதுக்கு அப்புறம் ஐ லவ் த ஃப்ளேவர். சேமியால ஒரு ஃப்ளேவர். கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். ஓகே ஃபைன். இப்ப சேமியா போட்டதுக்கு அப்புறம் நமக்கு தண்ணி கரெக்டா இருக்கா இல்லன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நிறைய தண்ணியில சேமியா போட்டாதான் நமக்கு பிரச்சனை இல்ல. ஆமா. நம்ம இந்த பொடியை பத்தி சொல்லுங்க. இந்த பொடி பத்தி குழம்பு பொடி அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். பட் அதுல நம்ம ஏதாவது இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணிருக்கோமா இல்ல ஸ்பெஷலா நீங்க ஏதாவது பண்ணீங்களா? மேடம் இது ஸ்பெஷல் தான். எப்படின்னா 1 கிலோ மல்லிக்கு 1 கிலோ மிளகாக 1.5 கிலோ மல்லி போட்டிருக்கேன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 100 மிளகு, 100 ஜீரகம், கசகசா ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். பெருங்காயம் 50 கிராம் வறுத்து போட்டிருக்கேன் இதுல. சூப்பர். கடுகு 100, வெந்தயம் 100, இதெல்லாமே வறுத்து போட்டு இது பண்ணிருக்கனால தான் நான் அது கொஞ்சம் போட்டா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் வீட்டுல இருந்தேன். இதை நீங்க குழம்புக்கும் ஆட் பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் இதுதான் போட்டுக்கிறது. ஓகே. சோ சாதாரணமா குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் இருக்குமா? இருக்கும். நீங்க கொஞ்சம் அத வந்து கூட்ட குறைச்சி ரேஷியோஸ் இது பண்ணிருக்கீங்க. ஆமா. ஓகே ஃபைன். கடையில வாங்கி போட்டு பழக்கம் இல்ல, இதுதான். அதனாலதான் எல்லாத்துக்குமே வச்சுக்கிறது. ஃபைன். இப்போ கொஞ்சம் திறந்து பாருங்க. ஓகே, ஓபன் பண்ணலாம். ஆனா அவங்க வந்து கரெக்டா நிதானமா சொன்னாங்க அந்த குழம்பு மிளகாய் தூளுக்கு என்னென்ன போடுவேன்னு. நோட் பண்ணிட்டு நீங்க அதே ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே வறுத்து போடணும் இல்லமா? இப்போ வந்து கொஞ்சம் இந்த எலுமிச்சம்பழத்தை லைட்டா அதை புளிஞ்சு விட்டோம். ஓகே. ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் போதும். அது வச்சிருங்க. ஓகே. ஹீட்டிங்ல மிளகாய் தூள் வந்து ஆமா கலர் பத்தி பேசணும். அதை ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் தான் போட போறோம். என்ன பச்சை மிளகாய் போட்டிருக்கல காரத்துக்கு. அந்த குழம்பு மிளகாய் தூள் ஃப்ளேவரே வேற மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து அப்படி பாஸ் பண்ணி எடுத்துட்டு போகும்போதே ஒரு ஃப்ளேவர் நல்லா தெரியுது. ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி உப்பு செக் பண்ணியாச்சு. உப்பு கரெக்டா தான் இருக்கு. இதுக்கப்புறம் நெய் எதுக்கு மேம் வச்சிருக்கோம்? லாஸ்ட்ல போடலாம் மேடம், ஒரு ஃப்ளேவருக்காக. நெய்யையும் நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது இந்த வெல்லம் தான். ஆமா. கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாமா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் தி கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு தனித்தனியா அந்த நூல் மாதிரி இருக்கிற சேமியா தனித்தனியா நிக்கணும். அதுதான் நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் வந்துருச்சு. குறைச்சு வச்சிருங்க மேடம் கொஞ்சம். ஓகே, குறைச்சிடவா? ஓகே, குறைச்சிட்டு மேம். இப்போ வந்து கொஞ்சம் வெளியே எடுத்துக்கலாம். ஓகே. நெய் நிறைய இல்ல, கொஞ்சம் தான் போடணும். நான் கொஞ்சம் செலவெல்லாம் நிறைய பண்ண மாட்டேன் மேடம், வேஸ்ட்டும் பண்ண மாட்டேன். அதனாலதான் கொஞ்சம் அப்படியே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீடியன்ஸை போடுறது கரெக்ட் தான் மேம். இன்னொன்னு இப்பெல்லாம் விற்கிற விலையை பாருங்க, நமக்கு சாப்பிடவே பயமா இருக்கும். அந்த மாதிரிதான் விக்குது. வந்து கொஞ்சம் லைட்டா அந்த வெள்ளத்துல லேசா தான் போட போறேன், நிறைய இல்ல. ஒரு துளி வெல்லம் தான் சொல்லுவாங்க. நெய் மேல போட்டுட்டு அது அப்படியே கலக்கணும் இல்லையா மேம்? அது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயும் போயிட்டு நல்லா சேரணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் மேடம், ஆஃப் பண்ணிட்டு. அவ்வளவுதான். ஸோ மூடி வச்சா இதுக்கப்புறம் அந்த வெல்லம் கரையிறது, கொஞ்சம் குக் ஆறுது, இன்னும் கொஞ்சம் அந்த வெட்னஸ் இருக்கு இல்லையா, அது ட்ரை ஆகணுங்கிறதுக்காக தாராளமா போதும். இதுதான் நானும் சொன்னேன், உப்பு கரெக்டா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு பல ஏதாவது ஒரு டவுட்லயே இருப்பாங்களா? ஆஃப் பண்ணிடலாம் மேடம். ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணிடுங்க, மூடி வச்சிடலாம். ஓகே ஃபைன். ஸோ ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் மேமோட அந்த பெரிய டவுட்டான உப்பு கரெக்டா இருக்குங்கிறதுனால மேம் உப்பு எடுத்து என் கையிலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் ஆட் பண்ண போறது கிடையாது.
அதை ஓபன் பண்ணி நம்ம எடுக்கிறது தான் பேலன்ஸ் அப்படிங்கறதுனால ஒரு 10 நிமிஷம் இருந்தா அது தனித்தனியா வந்துரும். ஓகே, அப்படியே 10 நிமிஷம் நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாது மேம் சுட போகுது. நம்ம பிளேட்டு கப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவோம். ஓகே ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்புறம் ஓபன் பண்ண போறோம். நான் ஓபன் பண்றேன், மேம் எல்லாம் கரெக்டா இருக்கா நீங்க செக் பண்ணுங்க. ஸோ அந்த இட்லி மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தாதான் அது அந்த ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு அந்த நார்மல் இதுக்கு வரும் போல. சேம் பாருங்க இப்படி கரெக்டா வந்திருக்கா. ஆமா, சூப்பர். அந்த ஒட்டாம இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ நம்ம கொஞ்சம் பொறுமையா பண்ணது. நான்ஸ்டிக்ல பண்ணா கூட தான் ஒட்டாது மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து குக்கர்லயே பண்ணிருவாங்க மேடம். வீட்டுல குக்கர் தான் இருக்கு. ஃபைன். குக்கர்லயே இதுல வந்து இப்ப என்ன அப்படின்னா இவ்வளவு நேரம் இதெல்லாம் நம்ம குக் பண்ணோம்ல, அந்த ஒரு ஃபிளேவர் எல்லாம் நமக்கு தெரியல, டேஸ்ட் பண்ணா தெரியும். அந்த லெமன் ஆட் பண்ணோம்ல, அந்த ஒரு புளிப்போட ஃபிளேவர் அவ்வளோ அழகா வருது. ஸோ அந்த லெமன், ஏன்னா புளிப்பு இல்லாம நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது, அது ரொம்ப முக்கியமான ஒரு சுவை இல்லையா? ஆமா, சாப்பிடுவோம். ஓகே, இப்ப சர்வ் பண்ணிடலாமா? பண்ணுங்க மேடம். கொஞ்சம் இந்த அங்கங்க இந்த மிளகா வந்து கொஞ்சம் காரம் அப்படி, மிளகாய் தூள் அவசியம் தெரியணும். அது மிளகாய் தூள் அண்ட் மிளகாவும் போட்டிருக்கோம். அதுவும் இவ்வளோ நேரம் நம்ம செஞ்சோம்ல, அதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். சேமியாவை நம்ம வந்து வறுத்துக்கணும்னு சொன்னதால வறுத்தோம். வறுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கடாயில் சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அந்த சுடு தண்ணி நல்லா கொதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை கொதிக்கட்டும். அந்த கொதிக்கிற கேப்பில் நம்ம எண்ணெய் போட்டுட்டு, எண்ணெயில் வந்து கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இது மூணுத்தையும் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி வச்சிருந்தோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் பச்சை மிளகா தேவையான அளவு அண்ட் உப்பு ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியை ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணிட்டு, ஸோ குக் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ அந்த மீல் மேக்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, அதுல கொஞ்சம் கலர் சேர்க்கிறோம். கலருக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு கேசரி பவுடர் அப்படி என்ன கலர் தேவையோ கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, தண்ணி நம்ம வந்து இந்த கொதிக்க வச்சிருந்தோம்ல, அந்த தண்ணி அளவு பார்க்கணும். ஸோ அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமியா ஒரு பேக்கெட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து 2.5 கப் தண்ணி அப்படின்னாங்க. அந்த 2.5 கப் தண்ணி எடுத்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கொதிக்க விட்டுறணும். நம்ம சேமியா ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல வறுத்து, அதை ஆட் பண்றோம். அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எலுமிச்சை பழத்தை ஆட் பண்றோம் அண்ட் மேம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த குழம்பு தூளை ஆட் பண்றோம். இதெல்லாம் ஓகே, ஓரளவுக்கு வந்து 80% ஆஃப் இந்த ரெசிபி ஓகே ஓவர் ஆயிடுச்சுன்னு தெரியும் போது நெய் ஊத்துறோம். நெய்யை ஊத்திட்டு பிஞ்ச் ஆஃப் வெல்லத்தை ஆட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து நீங்க சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த சேமியா அண்ட் மீல் மேக்கர் உப்மா ரெடி ஆயிடும். ஓகே, ஸோ அவங்களோட இந்த ஃப்ளேவர், இந்த டேஸ்ட் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கறத இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன். ஓகே, அதாவது அந்த ஒரு கிச்சடி உப்மா எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரியும். எனக்கெல்லாம் வந்து கிச்சடி பிடிக்காது, உப்மா ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும் மேம். அதாவது உப்மா, அந்த அதுக்கப்புறம் வந்து பட்டாணி போட்டது, அந்த சேமியா குக்கான அந்த கன்சிஸ்டன்சி, ஆல் ஃபைன். மீல் மேக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அதை ஃப்ரை பண்ணி போட்டது. ஒரு திடீர்னு வந்து உப்மால ஒரு சிக்கன் பீஸ் வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும் கண்டிப்பா. ஏன் அப்படின்னா நம்ம ஒரே மாதிரி ரெசிபியை பார்த்து ஒரே மாதிரி உப்மாவை பண்ணாம இதுல கொஞ்சம் ஒரு மீல் மேக்கரோ இல்ல ஒரு விஷயத்தை சேர்க்கும் போது வந்து கண்டிப்பா அது ஒரு ஆச்சரியம் மட்டும் கிடையாது, நம்ம டேஸ்ட் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். இது என்னன்னா கருவேப்பிலை இல்லைனாலும் கொத்தமல்லி இல்லைனாலும் நம்மளால சமைக்க முடியும் அப்படி அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஓகே ஃபைன்.
ஓகே, பட் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படிங்கிறது வந்து ஓகே, அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. பட் ஏன் அப்படின்னா அது இல்லாமையும் குக் பண்ண முடியும், அது இல்லாமையும் நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை, நல்லா இருக்கு, நன்றி. சூப்பராகவே இருக்கு. நன்றி மேடம், நன்றி மேடம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீல் மேக்கர் அண்ட் சேமியாவை காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான ரெசிபி குக் பண்ணியிருக்கோம். உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.